வணக்கம் நண்பர்களே. எர்ணாகுளத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு காலை நடை போயிட்டு வந்தேன். ஒரு 10 மணி தான் இருக்கும். ஆனால் ஒரு மேம்பாலத்துக்கு அடியில் ஒரு 10-15 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தூங்கலை. அவங்களுடைய படுத்திருக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்தாலே தெரியும். செருப்பு போட்டிருக்க விதம் எல்லாமே பார்த்தா அவங்க அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அதை வந்து விழுந்து அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட மாடியிலிருந்து விழுந்தது மாதிரி இருக்காங்க. சிதறி கிடக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மேம்பாலத்துக்கு அடியில் இவங்க எல்லாம் வந்து ஒரு மரத்துலேருந்து காய்கள் விழுந்து கிடக்கிற மாதிரி கிடக்குறாங்க. பார்த்துட்டேன் நின்று. அப்போ யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து போதை அடிமைகள் தான் சார் அப்படின்னா. இவ்வளோ பேரா அப்படின்னு. ஆமாம், இங்கே எல்லாமே நீங்கள் எந்த ஒரு பாலத்துக்கு அடியிலையும் எப்போவுமே 10-15 பேர் இப்படி கிடப்பாங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து மறுபடியும் ஒரு வாக்கிங் போகும்போது இதே தாட்டில் போனதுனால இருக்கலாம், எனக்கு ஒரு ஒரு சுவர் எழுத்து என் கவனத்தை கவர்ந்தது. அதில் எழுதியிருக்காங்க, இது ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பகுதிக்குள்ளே போதை அடிமைகளை விட மாட்டோம். இந்த பகுதியில் யாராவது போதை பொருள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நாங்களே போலீஸுக்கு அறிவிப்போம். இங்கு வாடகை குடியிருக்கக்கூடியவங்களோ வந்து போகிறவங்களோ போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் அதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்கோம். போதைப்பொருள் நான் இங்கே சொல்கிறது வந்து நார்கோட்டிக்ஸ், செயற்கை போதைப் பொருட்கள், கஞ்சாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இருக்குது. கேரளா வந்து குடியிட நாடு. இங்கே குடி தவறே கிடையாது. எல்லாரும் தான் குடிப்பாங்க. அப்போது அதுக்கு அடுத்த கட்டம் வரும்போது தான் இந்த அலர்ட்னஸ், இந்த கட்டுப்பாடு வருது. அல்லது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாத மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேள்வி, இது மட்டும்தான் தப்பா? குடிக்கிறது சரியில்லையா? குடிக்கிறது சரின்னா அதனுடைய அடுத்த கட்டம் தானே இது. அதுதான் என்ன மாதிரி ஒருத்தருடைய கேள்வி. முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் மதுவிலக்கு இருந்தது. அந்த மதுவிலக்கு எம்ஜிஆர் பின்னாடி ரத்து செய்தார். அதுக்கு முன்னாடி நெடுங்காலம் தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கு மு. கருணாநிதி அவர்கள் ரத்து செய்தார். அப்போது ராஜாஜி வயதான காலத்தில் கருணாநிதி வீட்டுக்கு போய் நேரில் அவர்கிட்ட மன்றாடினாராம், மதுவிலக்கு எடுக்காதீங்க, தமிழ்நாடு அழிஞ்சிடும். ஆனால் முகவுடைய பார்வையில் மதுவிலக்கு எடுக்கிறது வழியாக, அரசே மதுக்கடை ஏலமிடுறது வழியாக வரக்கூடிய வருமானம் அரசுக்கு தேவை. ஆகவே அவர் அதை எடுத்தார். அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் அரசுகள் தொடர்ந்து மதுவை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. மது அனுமதி கொடுத்தல், மதுக்கடைகளை தாங்களே நடத்துதல், அப்புறம் இந்த அளவுக்கு விற்க வேண்டும் என்ற டார்கெட்டை வச்சு அரசே மதுவை விளம்பரப்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்த்தல். கொரோனா பீரியட்ல மது கிடைக்காம இருந்தபோது மதுவை எப்படியெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் என்று அரசு திட்டம் போட்டது. அதற்கு முன்னோடி கேரளம் தான். மதுக்கடைகளை அரசே நடத்தி லாபம் பார்ப்பது என்று கேரளத்தில் தான் ஆரம்பிக்கிறது. தென்னிந்தியாவில் எனக்கு தெரிந்து கேரளாவில் எப்பவுமே மது விலக்கு இருந்தது கிடையாது. எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போது நான் கேரளா பார்டரில் குடியிருந்தவன். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கேரளாவுக்கு வந்து குடிச்சிட்டு திரும்பி வருவாங்க. அப்போ ஒரு பேச்சு இருக்குது. இந்த குடியை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க பேசக்கூடிய 2 நியாயங்கள் இருக்குது. ஒன்று, குடிக்கிற எப்படியும் குடிச்சு தான் சார் இருப்பான். 2, குடியை தடை பண்ணால், அரசாங்கம் தடை பண்ணால் அவன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிடும். அவன் உயிரை காப்பாற்ற தான் நாங்கள் மது விற்கிறோம். இந்த 2மே நான்சென்ஸ். ஒன்று, குடிக்கிறவன் எப்பவும் குடிக்க மாட்டான். நீங்கள் குடியை விளம்பரப்படுத்த தான் குடி அதிகமாகுது. எந்த ஒரு போதைப் பொருளுமே கிடைக்க ஆரம்பித்தா அது மிகப்பெரிய சமூக பழக்கமாகும். கஞ்சா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 0.5% ஆளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கஞ்சா சட்டப்பூர்வமாக்குங்க, எல்லாரும் வேணால் அடிக்கலாம், ஒன்றும் தப்பில்லைனாக்குங்க. எல்லா இடத்துலையும் கஞ்சா கிடைக்க செய்யுங்க. தெருக்கு கஞ்சா கிடைக்கிறவர் செய்யுங்க. ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 50% ஆளுக்கு வீட்டில் கஞ்சா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். போதைப்பொருள் இலக்கணம் அதுதான். அதிகமாக கிடைக்க தான் அது அடிக்ட் ஆகுது. எப்போது தேடி போய் குடிக்கணும்னு யார் நினைக்கிறது? எப்போது தேடி போய் கஞ்சா அடிக்கணும்னு யாரும் நினைக்கிறது? கையருகே கிடைக்குது, குடிக்கிறாங்க.
நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு வில்லேஜ்லேயும் குடிகாரர் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒழிச்சு மறைச்சி தான் குடிக்க முடியும், தேடி போய் தான் குடிக்க முடியும். குடித்தா ஊருக்குள்ளே வர முடியாது, மைய ஜங்ஷனில் வர முடியாது. இந்த ஒரு காரணத்தினாலே குடி மிக கட்டுப்பாடோடு இருந்தது. கிடைக்கிறதுனால, குடிக்கிறதுக்கு பணம் இருக்கிறனால தான் குடி இவ்வளோ பெருகுது. இதுதான் உண்மை. இப்போ வட இந்தியாவிலும் தொழிலாளர் வர்றாங்க இல்லையா, அவங்கள கணிசமான குடிக்கிறது கிடையாது. நானே ஒரு கட்டுமானம் செய்தேன், அதில் வரக்கூடிய வட இந்தியாவில் யாரும் குடிக்கிறது இல்லை. ஏன்னா குடிக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை, ஆகவே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, ஆகவே குடிக்கிறது இல்லை. அவங்க மாவா மாதிரியான சின்ன சின்ன ஒரு ஒரு பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க, பீடா மாதிரி, அவ்வளோதான் அவங்களுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து 60 ரூபா 70 ரூபாக்குள்ளே பீடா முடிஞ்சிருது. அதனால அவங்கள்ட்ட பணம் மிச்சமாகுது. குடிக்காரன் அவங்கள்ட்ட உடல் உழைப்பதற்கான ஆற்றல் இருக்குது, அதனால உடல் உழைப்பு வேலைகள் அவங்க வர்றாங்க. நம்ம ஆட்கள் டாஸ்மாகில் குடிக்கிறாங்க, 5-6 வருஷத்துலேயே கண் பார்வை போயிடுது, வெயில பார்க்க முடியாமல் ஆயிடுது. நம்ம ஒரு வீடு கட்டணும்னா வரக்கூடிய கொத்தனார் நாம பார்க்கணும், அவர் கண் இப்படி கூர்ந்து பார்த்துட்டு வந்தானே வேலைக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க மேலே இது விழுந்துட்டான்னா நம்ம தான் அவனுக்கு பணம் கொடுக்கணும், நம்ம தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா கட்டுமான இடங்களையும் நீங்கள் அதை பார்க்கலாம். உள்ளூர் தொழிலாளர்கள் பார்வையை பார்ப்பாங்க, கண் சுருக்கி வெயில பார்த்தா அவனை வேலைக்கு வைக்க வேண்டாம், சம்பளம் தர நீ மேலே ஏறாத உட்கார்ந்துக்கோ என்று சொல்லுவாங்க. வந்தே ஆகணும்னு கடன் பிடிச்சான்னா சரி உனக்கான சம்பளத்தை கொடுக்குறோம், ஆனால் வேற ஆள் வேலை பார்க்கட்டும், பிகாரி வேலை பார்க்கட்டும், நீ ரோட்டில் உட்காந்துக்கோ, கீழே உட்காந்துக்கோ சொல்லுவோம். அந்த சூழ்நிலை உருவாகுது. எதுக்கு காரணம்னா கிடைக்கிறது தான். இப்போ மதுவை அவுத்து விட்டுட்டு மது குடிக்கிற எப்படி குடிக்கத்தான் செய்வான்னு சொல்ல மாதிரி அறிவுரைத்தனம் எதுவுமே கிடையாது. இது வெறும் விற்பனைக்காக சொல்லக்கூடிய சால் ஜாப் தான். அப்புறம் தரமான குடி கொடுத்தா மக்கள் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கள்ளச்சாராயத்துக்கு போயிடுவாங்க. நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் விற்கக்கூடிய அரசு விற்கக்கூடிய மதுவை விட தரம் குறைந்த கள்ளச்சாராயம் கிடையாது. கள்ளச்சாராயம் தான் அரசாலையும் விற்கப்படுகிறது. அதை குடிக்கிறவங்க தான் இன்னைக்கு நோயாளிகளும் கண் தெரியாதல் ஆகிட்டு இருக்காங்க. சரி, நான் அந்த பேச்சுக்குள்ளே போக விரும்பலை, அது ஒரு சமூக சிக்கல், அதை சமூகம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் சிந்தனையாளர்கள் அல்லது குறைந்தபட்சம் அறிதலில் சிந்திப்பதில் எதையாவது செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களுக்காக மட்டும்தான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் கொண்டுள்ள நெறிகளில் ஒன்று, என்னுடைய மூளை மேலே எந்த ஒரு போர்வையை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்பது. என்னுடைய மூளையை விழிப்பு நிலையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய எதையுமே செய்ய மாட்டேன் என்பது. ஆகவே கூடுமான வரைக்கும் எந்த ஒரு மயக்க பொருளையும் மேம்படுத்துவதில்லை, மது தொடுவதில்லை, போதைப் பொருட்களை தொடுவதில்லை. ஆனால் அதை விட முக்கியமானது, சாதாரணமாக கொஞ்சம் விஷயங்களை மறக்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அலோபதி மாத்திரைகளை கூட தவிர்த்து விடுவேன் என்பது. என்னுடைய மூளை தான் என்னுடைய சொத்து, என்னோட மூளை தான் என்னுடைய சாதகமான அம்சம். அதாவது நான் இதையேன்னு அடைய வேண்டும் என்றால் என் மூளை வழியாக அடைய முடியும். எனக்கு இருக்கக்கூடிய தனி தன்மை என்பது என்னுடைய மூளை தான். அதை தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஒருபோது செய்ய மாட்டேன். எவர் ஒருவர் அந்த நெறி கொண்டிருக்கிறாரோ அவர் தான் எதையாவது ஆற்ற முடியும். அப்படி கேட்டால் உடனே நீங்கள் கேட்கலாம், இலக்கிய மேதைகள்லாம் குடித்தாங்களே, சிந்தனையாளர்லாம் குடித்தாங்களே. ஐரோப்பிய அமெரிக்க கலாச்சாரத்தில் குடியிருக்கு. ஆனால் நீங்கள் இங்கே வெயில் கால நாட்டில் குடிக்கிற மாதிரி அல்ல. நான் அமெரிக்காவிலே ஐரோப்பாவில் எப்படி குடிப்பாங்கன்னு பார்த்துருக்குறேன். மிக கட்டுப்பாடான குடிதான் அது. அது சோஷியல் ட்ரிங்கிங், அதெல்லாம் ஒருத்தனை பைத்தியம்லாம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வெயில் நாட்டில் வெறும் ரா லிக்கரை குடிக்கிறது என்பது மூளைக்கு மேலே மணலை வாரி கொட்டுறது மாதிரி தான், மூளை அணைய வைக்கிறது. அவனால் எதையுமே சாதிக்க முடியாது. இங்கே நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மிக சிக்கலான ஒன்று. நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவு. நம்ம இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கே வாழ்நாள் முழுக்க போராட வேண்டியிருக்கு. அன்றாடத்தில் நம்முடைய நேரத்தை பெருமளவு எடுத்துக்கொள்ளுது. நமக்கு கிடைக்கிறது 1 மணிக்கூட 2 மணிக்கூட தான். அதில் ஒரு தவம் போல நாம் நாட்களையும் மணிக்களையும் செலவிட்டால் ஒழிய நம்ம எந்த துறையில் எதையும் சாதிக்க முடியாது. அந்நேரத்தில் ஒருவன் போய் குடிக்கிறான்னா அவனுக்கு இங்கே அடையிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவன் தன்னைத்தானே அழித்து கொள்ள விரும்புகிறான் என்பதுதான் பொருள். மூளையை சுதந்திரமாக விடக்கூடியவன் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். நமது அரசு இன்றைக்கு மக்களை குடியாரலாக்குது. குடியிட அடுத்த கடம் போதைப் பொருள்.
போதைப்பொருள் அடுத்தது தன்னழிவு தான். எந்த விதமான படைப்பு செயல்பாடும் தன்னழிவுக்கு எதிரான ஒன்றாக தான் இருக்கும். தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு எதிராக தன்னைத்தானே வளர்த்து கொள்ள ஒன்றாக தான் படைப்பு செயல்பாடு இருக்க முடியும். படைப்பு அம்சம் கொஞ்சமும் இல்லாத ஒன்றில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒன்று மகிழ்ச்சி என்றால் அதில் கொஞ்சமாவது கிரியேட்டிவிட்டி இருக்கும். எதுவாக இருந்தாலும் வெறும் கிரியேட்டிவிட்டி இல்லாத கேள்விக்கு என்று இருக்காது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் எங்காவது போய் குடிச்சு கும்மாளம் விடுறது தான் மகிழ்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மகிழ்ச்சி இல்லை நண்பர்களே. அதில் எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. அது உங்கள் மூளைக்கு மேலே மணல் அள்ளி கொட்டுறது. ஒரு தீயை போட்டுட்டு அது மேலே குடிச்சிக்கிட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ஹாப்பினஸ் நினைக்கக்கூடிய நிறைய அறிவு கெட்ட முட்டாள்களை பொதுவாக சுற்றுலாத்தலங்கள் முழுக்க பார்த்துட்டே இருக்கேன். அவங்களாம் நவ நாகரீக இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வகையான படிக்காத முட்டாள்கள் தான் அவங்க. பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால அவங்க ஒன்றும் எஜுகேட்டர் கிடையாது. அவங்களாம் ஒரு வகையான தற்கொலைகள் தான். ஏன்னா அவங்க அடையக்கூடிய மகிழ்ச்சி எதுலேயுமே கொஞ்சம் கூட கிரியேட்டிவிட்டி கிடையாது. கிரியேட்டிவிட்டியுடைய ஒரு சிறு அம்சமாக உள்ள ஒருவன் ஒருபோதும் தன் மூளைக்கு மேல் எந்த நிழலையும் படிய விட மாட்டான். ஏன்னா அதை முழுக்க செதுக்கி முழுக்க குவித்து முழு தீவிரத்தோட செயல்பட்டாலே இங்கே அடையக்கூடியது கொஞ்சம் கம்மி தான். அவ்வளோ சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் எந்த சமரசம் இல்லாமல் இருக்கவங்க தான் உண்மையான அறிவியக்கவாதி என்று நான் நினைக்கிறேன். நன்றி.